வாக்யஜ்ஞேன கல்பதாம். யத்போத்தவ்யம் தவேதானீம் ஆத்மானாத்மவிவேச்சனம் ததுச்யதே மயா சம்யக் ஸ்ருத்வாத்மன்யவதாரய. யத்போத்தவ்யம் தவேதானீம் ஆத்மானாத்மவிவேச்சனம் ததுச்யதே மயா சம்யக் ஸ்ருத்வாத்மன்யவதாரய. குருநாதர் மறுபடியும் சொல்கிறார், எது தவ இதானீம் எது போத்தவ்யம் தத் ஆத்மானாத்ம விவேச்சனம் மயா உச்சியதே. எது தத்துன்னு ரெண்டு லைனில் இருக்குது, மேலே எது இருக்குது, அடுத்தது இருக்குது. எது போத்தவ்யம், எது அறியப்பட வேண்டுமோ, போத்தவ்யம்னா அறியப்பட வேண்டும். எது அறியப்பட வேண்டும்? ஆத்ம அனாத்ம விவேச்சனம். தவன் இருக்கு, தவனா உனக்கு, உனக்கு எது அறியப்பட வேண்டுமோ தத்து அந்த ஆத்ம அனாத்ம விவேச்சனம். கோசாவனாத்மா பரமஹ ஆத்மா அப்படின்னு கேட்டிருக்கான். தயோர் விவேக கதமே ததுச்சியதாம். ஆத்மான்னா என்ன, அனாத்மான்னா என்ன, அதை பற்றின விவேகம் என்னன்னு கேட்டிருக்கான். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேங்கிற. ஆத்ம அனாத்ம விவேகம், அவன் கேள்வி மறக்கவே விடாது. கோநாம பந்த கதமேஷ ஆகதாங்கிற கேள்வியை மறக்கக்கூடாது. ஆக ஆத்மானாத்ம விவேச்சனம் தத்து ஆத்மானாத்ம விவேச்சனம் உச்சியத்தே மயா. எப்போன்னா இதானீம், இப்போ சொல்லித்தரேன், நாளைக்கு இல்லை. இதானீம் உச்சியத்தே, இப்பொழுதே உபதேசிக்கிறேன். நீ என்ன பண்ணணும்னா சம்யக்கு ஸ்ருத்வா, நன்றாக காதில் வாங்கி கொண்டு, நன்றாக காது வழியாக மனதில் வாங்கி கொண்டு, அப்புறம் என்ன ஆத்மனி, ஆத்மனின்னா மனதில் உள்ளத்தில், அவதாரய, அவதாரயன்னா நன்கு பதித்து கொள்வாயாக. இது பிரதிஜ்ஞை பண்ணுறார். நான் இப்போ உபதேசம் பண்ண போகிறேன், நீ கவனமாக கேட்டு மனசுக்குள்ளே ஆழமாக பதிச்சுக்கணும். திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. கேட்டாலும் நான் சொல்லுவேன், ஆனால் நீ உன்னோட பார்ட்டு ஒர்க்கு சரியாக பண்ணணும். என் பார்ட்டு மாத்திரம் நான் வேலை பண்ணினா போராது. சக வீரியம் கரவாவகை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒழுங்காக படிக்கணும். நான் மாத்திரம் எஃபர்ட் எடுத்தால் போராது, உன்னுடைய எஃபர்ட் வெரி இம்பார்ட்டண்ட், ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட் இருக்கணும். வீட்டில் ஹஸ்பண்டு மாத்திரம் எஃபர்ட் எடுத்தால் போருமா, ஒய்ஃபும் எடுக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் குடும்பம் உருப்படும். கணவனும் மனைவியும் சேர்ந்து சந்தோஷமாக வீட்டில் காரியம் பண்ணணும். யாரோ ஒருத்தர் மாத்திரம் பண்ணி இன்னொருத்தர் சோம்பேறியாக இருக்கிறதா? ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணினா தான் வீட்டில் மகாலட்சுமி இருப்பா. அது மாதிரி குருவும் சிஷ்யனும் சேர்ந்து ஒழுங்காக பாடம் சொல்லணும், படிக்கணும். அதான் சொல்கிறார், சம்யக்கு ஸ்ருத்வா, நன்றாக கேட்டு, ஆத்மனி, ஆத்மனின்னா மனதில். இந்த இடத்துல ஆத்மசப்தத்துக்கு மனசுன்னு அர்த்தம். மனதில், அவதாரய, ஆழமாக பதித்து கொள்வாயாக, மறக்கக்கூடாதுன்னு அர்த்தம். கிளாஸில் நான் சொல்கிறதெல்லாம் நீ மறக்கக்கூடாது, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும்னு அர்த்தம். யத்போத்தவ்யம் தவேதானீம் ஆத்மானாத்மவிவேச்சனம் ததுச்யதே மயா சம்யக் ஸ்ருத்வாத்மன்யவதாரய. யத்போத்தவ்யம் தவேதானீம்
ஆத்மானாத்மவிவேச்சனம் ததுச்யதே மயா சம்யக் ஸ்ருத்வாத்மன்யவதாரய.